அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல். தொடர் 2596 33வது சூறாவில் 13வது வசனம். வைது காலத் தாயிஃபத்தும் மின்ஹும் யா அஹ்ல யஸ்ரிப லா முகாம லக்கும் ஃபர்ஜிஉ வயஸ்தஅதினு ஃபரீக்கும் மின்ஹுமுன் நபிய்ய யகூலூன இன்ன புயூத்தனா ஔரா வமா ஹிய பி ஔரா இ யுரீதூன இல்லா ஃபிராரா. இந்த வசனத்தின் பொருள், அவர்களில் ஒரு பிரிவினர், யஸ்ரிப் அதாவது மதீனாவாசிகளே, நீங்கள் இங்கே இனி இருக்க முடியாது, எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் புலம்பெயர்ந்து செல்ல இருக்கும் இல்லம் எனக்கு கனவில் காட்டப்பட்டது. அது இருபுறமும் பாறைகள் நிறைந்த பூமியாக தெரிந்தது. அது ஹஜராகத்தான் இருக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனால் அது யஸ்ரிப் மதீனாவாகிவிட்டது. யஸ்ரிப் அப்படிங்கிறது முற்காலத்தில் அங்கு குடியேறிய ஒரு மனிதருடைய பெயர். அவரது பரம்பரை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சாம் உடன் சேர்கிறது. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் வழியில் வந்த ஒரு மனிதருடைய பெயர் யஸ்ரிப். அந்த பெயர் தான் மதீனா என்ற இந்த ஊருக்கு வைக்கப்பட்டு மக்கள் அழைத்து வந்தார்கள். பிற்காலத்தில் தான் மதீனா நகரம் என்று அதற்கு பெயர் வந்தது. மதீனா, அந்த யஸ்ரிப் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், அதாவது மதீனாங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கண்டனம், பழிப்பு, குழப்பம் போன்ற பொருள்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் புலம்பெயர்ந்து செல்ல இருக்கும் இந்த இல்லம் எனக்கு கனவில் காட்டப்பட்டது. ஆனால் அது வேறொரு பகுதியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது இந்த மதீனா, அதாவது யஸ்ரிப்பு அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் ஒரு பிரிவினர், எங்கள் இல்லங்கள் கேட்பாரற்று கிடக்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பி செல்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்டார்கள். ஆனால் அவர்களின் இல்லங்கள் கேட்பாரற்ற நிலையில் இல்லை. விரண்டோடுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்பலை. அதாவது சில மனிதர்கள் போர் அப்படின்னு வரும்போது, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் போரில் இருந்து பின்வாங்கி போகிறதுக்கு எதையாவது ஒரு காரணத்தை சொல்வதற்கு மதீனாவாசிகளிலேயே சிலர்கள் இப்படி சில காரணங்களை சொன்னார்கள். எதிரிகள் உள்ளே நுழைந்து விடாமல் தடுக்கும் எந்த அரணும் எங்கள் வீட்டில் இல்லை, எனவே எதிரிகள் எங்கள் இல்லங்களுக்குள் நுழைந்து விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு அந்த மக்களில் சிலர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் இல்லங்கள் பாதுகாப்பான நிலையில் இருந்தது. அவர்கள் கூறியதை போன்று பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலை. அணியிலிருந்து வெறுண்டோடுவதற்கு அவர்கள் இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இதை பற்றி என்ன விளக்கம் சொல்லப்படுது அப்படின்னா, அஹ்ஸாப் அப்படிங்கிற இந்த அகல் போரில் முஸ்லீம்கள் நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நேரத்தில் நயவஞ்சகர்கள், பலவீனமான முஸ்லீம்கள் தங்களை அடையாளம் காட்டி கொண்டார்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஈமான் எப்படி இருக்குது, நபியோடு நிற்காங்களா, முஸ்லீம்களோடு நிற்காங்களா, அல்லது புறமுதுகிட்டு பயந்து போய் ஓடி விடுகிறார்களா அப்படின்னு இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் வெளியில் தெரிந்தது. நகருக்குள் எங்கள் வீடுகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் நழுவி சென்று விட்டார்கள். இவர்களின் பின்னணி குறித்து ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் தெரிவிக்கிறான். இவர்கள் நகருக்குள் இருக்கும்போது எதிரிகள் நாலா புறங்களில் இருந்தும் இவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கிட்டா, உண்மையான கொள்கைவாதிகளாக இவர்கள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உறுதியோடு நின்று உயிரை கொடுத்து போராடி வீட்டையும் நாட்டையும் காக்க வேண்டும். ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் மனிதர் எந்த காலத்தை கொண்டும் வீண் வம்புக்கு போகக்கூடாது. யாரையும் நம்ம போய் சண்டைக்கு இழுக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய உடைமைகளை, நம்முடைய உயிர்களை, நம்முடைய மனைவி மக்களை ஒரு மனிதன் அபகரிக்க வரும்போது, அவர்களுக்கு தீங்கு செய்ய வரும்போது, நமக்கு என்னென்னு நம்ம உயிரை மட்டும் பாதுகாத்துட்டு ஓடிடக்கூடாது. நம்மை நம்பி இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு நாம் எதிர்த்து நிற்கணும். அந்த வகையில் நமக்கு உயிர் போனால் கூட ஷஹீத் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே மதீனாவாசிகள் அந்த சில மனிதர்களுக்கு சொல்கிறான், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லுதியலை, உங்கள் வீட்டில் உங்களை அடிக்க வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போது
உங்கள் கொள்கையை விட்டு விடுங்கள், தாக்க மாட்டோம் என்று மட்டும் அந்த எதிரிகள் இவர்களிடத்தில் சொல்லட்டும், தயக்கமே இல்லாமல் கொள்கையை துறந்து விடுவார்கள். வீடுகள் பாதுகாப்பில்லாமல் கிடைக்கின்றன என்று இப்போது இவர்கள் சொல்வது சுத்த பொய்யே. யதார்த்தத்தில் இவர்களின் கோழைத்தனமும் கொள்கையில் பிடிப்பில்லாததுமே இவர்கள் பின்வாங்குவதற்கு காரணம் என்று இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இது மாதிரியான வசனங்கள் தான் இன்றைக்கு மூமின்கள் வசிக்கிற வெளிநாடுகளில் பல்வேறு ரீதியில் அவர்களை அச்சுறுத்தும் போது கூட தங்களிடத்தில் இருக்கிற கற்களை வைத்து பெரும் பீரங்கிகள் பெரும் குண்டுமலைகள் பொழியும் போது கூட தங்களிடத்தில் இருக்கிறதை வைத்து எதிர்த்து துணிந்து நின்று உயிர் போனாலும் பரவாயில்ல போராடணும் அப்படின்னு போராடுவதற்கு இஸ்லாம் என்றைக்குமே கோழைத்தனத்தை அனுமதிக்கவில்லை. யாரிடத்திலையும் வம்பு செய்யக்கூடாது. ஆனால் ஒருவர்கள் வம்புக்கு வந்தால் அதை முன்னின்று எதிர்க்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் வீரத்தோடு சொல்கிறது. பெரும் பாவங்களில் ஒன்று போருக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஓடுவது பெரும் பாவங்களில் ஒன்று என்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தடுத்த வசனங்களை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.